ஜெரிமாண்டரிங் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க. இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற இந்த இஷ்யூ வரும்போது ஜெரிமாண்டரிங்கிற ஒரு இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. அதாவது என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூன்சி இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடை வந்து இப்படி பிரிக்கிறப்போ இது ஒரு கான்ஸ்டியூன்சி, இது ஒரு கான்ஸ்டியூன்சி, இது ஒரு கான்ஸ்டியூன்சின்னு ஒரு கான்ஸ்டியூன்சியோட மேப் வந்து நம்ம வரைகிறோம். இந்த கான்ஸ்டியூன்சியில் நிறைய பூத் இருக்கும் இந்த மாதிரி, கரெக்டாக? ஒரு லோக்கல் லெவல்லையுமே ஒரு தொகுதி வந்து இந்த மாதிரி பல பூத்தாக பிரிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு பூத் லெவல்லையுமே வந்து ஒவ்வொரு தெருவுலையும் என்னென்ன பூத் லெவலில் இந்த பூத்துக்காரங்க எந்த கட்சிக்கு போட்டாங்கிற டேட்டா ஒவ்வொரு எலெக்ஷன் கவுண்டிங்லையும் நம்மளோட கட்சியோட பூத் மெம்பர்ஸ் வந்து கவுண்டிங்கில் உட்காடுறாங்களே, அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த பூத் நம்பர் இந்த நம்பரில் டிஎம்கேக்கு இவ்வளோ, ஏடிஎம்கேக்கு இவ்வளோ, டிவிகேக்கு இவ்வளோ, நாம் தமிழருக்கு இவ்வளோ, ஆர் பிஜேபிக்கு இவ்வளோ, காங்கிரஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு நம்பர் நோட் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ நமக்கு பூத் லெவல் டேட்டா வந்து நமக்கு தெரியும் எந்தெந்த பூத்தில் என்னென்ன சப்போர்ட்டுன்னு. ஸோ ஜெரிமாண்டரிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த பூத் லெவல் டேட்டா வச்சுக்கிட்டு இந்த கான்ஸ்டியூன்சியோட பார்டரை நம்ம டிசைன் பண்ணும்போது எந்த மாதிரி டிசைன் பண்ணால் நம்ம கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் போட்டுட்டு அந்தந்த பூத்தெல்லாம் இந்த நம்பரில் கவர் பண்ணுறோம். இந்த கட்சிக்கு இந்த பூத்தில் அதிக சப்போர்ட் இருக்கா, அப்போ இந்த பூத்தை வந்து பிரிச்சிடலாம். அந்த கான்ஸ்டியூன்சி ரெண்டாக பிரித்து பாதி மெம்பர் இந்த கான்ஸ்டியூன்சியோடையும் பாதி மெம்பர் இந்த கான்ஸ்டியூன்சி சேர்க்குறப்போ ரிசல்டன் 2 கான்ஸ்டியூன்சிஸில் அந்த கட்சி மைனாரிட்டி ஆகிடும். ஸோ அப்போ அவங்க ஜெயிக்க முடியாது, நம்ம கட்சி ஜெயிச்சிடலாம். ஸோ இப்படி டிசைனிங் தி கான்ஸ்டியூன்சி இன் சச் அ வே தட் வி கேன் வின் எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனலாக பண்ணுறது தான் ஜெரிமாண்டரிங். இந்த ஜெரிமாண்டரிங்கிற பிரச்சனை டீலிமிட்டேஷன் பண்ணுறப்போலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு தான் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நியூட்ரலாக செயல்படணும். அதில் இந்த 10 அசோசியேட் மெம்பர்ஸ், அதாவது தமிழ்நாட்டோட 5 எம்பியும் 5 எம்எல்ஏவும் போகிறாங்க. அவங்க அதை கரெக்டாக மேற்பார்வை பண்ணி ஜெரிமாண்டரிங் நடக்காத மாதிரி மேற்பார்வையோடு பண்ணும்போது அது நியூட்ரலாக நடக்கும். அதனால தான் தமிழ்நாட்டிலேருந்து 10 பேரை சேர்த்துருக்காங்க அசோசியேட் மெம்பராக. ஸோ அப்போ அவங்க போகிறதுனால அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க அது நியூட்ரலாக தனக்கு சாதகமாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும், இன்னொரு கட்சிக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும். ப்ராசஸ் என்னவோ அந்த ப்ராசஸ் படி போகணும் அப்படிங்கிறது அவங்க மெயின்டைன் பண்ணணும்.